வீட்லயே சிம்பிளா எக் கிரீன் கறி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, தோசை, நான், ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுக்கோங்க. பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு வெட்டி வச்ச வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து 5 நிமிஷம் வதக்கி மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் ஆறின பிறகு கொத்தமல்லி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, வேக வச்ச முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரோஸ்ட் பண்ண முட்டை இது கூட சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா எக் கிரீன் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.